வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாள் 25 எபிசோடு 26 30ஆம் தேதி எபிசோட நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். சாரிங்க, இன்னும் 2 எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் பெண்டிங் போஸ்ட் பண்ணுறேன். தடங்களுக்கு வருந்துகிறோம். மந்த் எண்டுனால பயங்கர ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு கடமையெல்லாம் வந்து ஆற்றிட்டு அதுக்கடுத்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆலுமா டோலுமா சாங்க்கு வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியாக டான்ஸ் ஆடினது, அதாவது ஒரே மாதிரி ஸ்டெப் போட்டது, ஒரே யூனிஃபார்மில் இருந்தது. இந்த இடத்துல பார்க்க அழகாக இருந்ததுங்க. அண்ட் வந்து அவங்க பிஸ்கெட்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி அண்ட் ரம்யா ஜோ வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பெண்கள் வந்து என்னோடய ஸ்மைலுக்கு ரொம்ப அடிமை, அதனால் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு திவாகர் வழக்கம் போல் வந்து சிரித்து காட்டவும், அண்ட் அரோரா வந்து சூர்யா மாதிரி சிரிக்கிறீங்க, சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஊசுப்பேத்தி விட்டுட்ருக்காங்க. அண்ட் திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, அண்ட் அந்த ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, கம்ருதீனோட லீலைகள் அட்டகாசங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அவங்க வந்து இந்த குடிக்கிறது, ஏதோ ஒன்று குடிக்கிறாங்க, ஜூஸோ சம்திங், அதுக்கு வந்து சவுண்ட் ஒரு மாதிரி குடிக்கிறது, அண்ட் ஹச்சுன்னு தும்புறது, அண்ட் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி டான்ஸ் ஆடுறது, மாக் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்வை வெறுப்பேற்றுறதுக்கு என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறாங்க. இதில் இந்த திவாகர் வந்து கம்ருதீன் வெறுப்பேற்றுறதுனால டென்ஷன் ஆகிட்டு பெண்கள் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. உடனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க கம்ருதீன். பாரு வந்து அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்பும் பண்ணுறாங்க. இதில் திவாகர் வந்து கண்டிப்பாக பாரு இவன் வந்து நாமினேஷன் வர இருக்கான், இவன் தான் வெளில போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன வேணால் நடக்குது, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ருதீன் வந்து டான்ஸ் வேறு ஆடுறாங்க. இன்னும் வேறு எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் கம்ருதீன் பாரு 2 பேர் வந்து ரொம்ப எதிரியாக இருந்தாங்க, அப்புறம் நண்பர்களானாங்க, அப்புறம் லவ் ட்ராக் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ திருப்பி எதிரி ஆகிட்டாங்க. அது பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட பேசாத, நம்ம வந்து விலகிட்டோம்ல, என்னை அப்படியே விடு அப்படின்னும்போது, நீயும் பிடிச்சி தானே பேசுனேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே லைனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க பாரு. உடனே ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து தூக்கி எறிகிறாங்க. அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னா கம்ருதீன் வந்து திரும்ப அந்த வேர்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ண உடனே ரொம்ப ட்ரிகர் ஆகிடுது. அடுத்தது வந்து என்னென்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்குது, லேடிஸ் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க. யாருன்னா திவாகர், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சத்தம் போடுறாங்க. அண்ட் கம்ருதீன் வந்து விக்ரம் கிட்ட, சுபிக்ஷா கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஏன் இப்படி பாருவோட விஷயத்த வந்து இவர் வந்து பிரச்சனையில் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தது என்னென்னா, பாரு வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப தலைவலிச்சிச்சு போல் இருக்குது இந்த டென்ஷனில் அண்ட் சண்டையில். அண்ட் பாருவோட பிரச்சனையை திவாகர் பேசுகிறது வந்து தப்பு இல்லையா? என்னன்னால பாருக்கும் கம்ருதீனுக்கும் இடையிலான அது ஒரு பர்சனல் மேட்டர், அதை வந்து இவங்க பேசக்கூடாதுல்ல. அதுக்கடுத்தது அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் எப்படி பழகுனீங்க, நல்லா சூப்பராக இருந்தது, நீங்கள் ஒன்றா வந்து பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது அண்ட் ஜெயிலில் இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு அண்ட் கம்ருதீன் எப்படி இருந்தாங்கன்றதை வச்சு அரோரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லவ் டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்ல வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து திவாகர் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது கம்ருதீன் பண்ணுற செயலெல்லாம் வந்து லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு வருது. அந்த டாஸ்கில் வந்து என்னென்னா, எக்ஸ்ப்ரெஷனை வச்சு ஆப்போசிட் சைடில் சொல்லணும். அதாவது பிபி டீமு, சூப்பர் டிலக்ஸ் டீமு, இந்த டீம் 2 இருக்கும். இப்போ ஸ்வீட்டாக வந்து ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறோன்னா அவங்க செத்தான்னு சொல்லலாம். ஆனால் அது ஸ்வீட் இல்லை, அப்போ அத்தான்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நம்ம ஏமாற்றி ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து லைனாக வந்து விளையாடுறாங்க ஒருத்தரும். இதுக்கு யார் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, இத்தனை பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்கஷனில் வந்து சூப்பர் டிலக்ஸ் டீம்லேயும் சரி, பிக் பாஸ் டீம்லேயும் சரி, ஒரு சைடில் பாரு, ஒரு சைடில் வந்து திவாகர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து பிரச்சனைக்குரியவங்க தான், டவுட்டே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து அனுப்ப மாட்டீங்க, நீங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அனுப்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது எல்லாரும் தான் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேம்ஸ் எல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் வேண்டாம், ஆப்போசிட்லேருந்து எல்லாருமே வந்து அது வந்து அத்தானா செத்தானான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம்க்கு வந்து ஏதோ ஒரு ஒயிட் கலரில் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷனை பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பிளேட்டில் வந்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு போல் இருக்குது.
விக்கல்ஸ் விக்ரம் வாமிட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமை நோக்கி ஓட வேற செய்கிறாங்க. அவ்வளோ மோசமான ஃபுட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அதை ரசித்து சாப்பிட்ற மாதிரி மாற்றி ட்ரை பண்ணாங்க. பட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து கனி வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பேட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அது அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து போயிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒன்று ஒன்று சாப்பிட்றாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகிடுது. சூப்பர் டீலக்ஸ் 4 பாயிண்ட்டு, பிக் பாஸ் ஹவுஸ் 4 பாயிண்ட் சொல்லிட்டு ட்ரா ஆனதுக்கப்புறம் அதற்கு அடுத்தது வந்து ஃபைனலாக ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கணும். குடித்து இதே மாதிரி யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிபி டீம் வின் பண்ணிடுது. கரெக்டாக சொல்லிடுறாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்டு அந்த லாக்கருக்குள்ளே போயிட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது கம்ருதீன் வந்து ரொம்ப நேரம் லாக்கருக்குள்ளேயே நிற்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வரவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ்க்கு எடுக்கலாம், 800 பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து கம்ருதீன் எடுக்கல. இன்கேஸ் அவங்க ஒரு 100 200 எடுத்திருந்தாங்கன்னா 1000க்கு வந்திருக்கோம். எதுக்கு முழிச்சிட்டு உள்ளே அவ்வளோ நேரம் நின்னாங்கன்னே தெரியலைங்க. அதற்கு அடுத்தது ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், அந்த மாதிரி யாரா அந்த பையன் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் வந்து என்னென்னா ஒருத்தரும் வந்து இந்த பவுலில் இருந்து ஒரு சீட் எடுக்கணும். அந்த சீட்டில் என்ன கேள்வி இருக்கோ அதற்கான பதிலை வந்து போல்டாக சொல்லணும். இதுதான் வந்து இந்த டாஸ்க்கு. அரோராவுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, காக்கா கூட்டம் யார், அந்த 3 பேரை சொல்லுங்கள் அப்படின்னும்போது பாரு, திவாகர் அண்ட் கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கலைக்கு வந்து என்னென்னா விஷ பாட்டில் யார் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு வினோத்தை சொல்கிறாங்க. ஆனால் வினோத் கூட கலை அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படி விஷ பாட்டில் சொல்கிறாங்கன்னே தெரியலங்க. நெக்ஸ்ட்டு வினோத்துக்கு வந்து அத்தான் யார், செத்தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தான் வந்து ரொம்ப ஸ்வீட் இல்லையா, அதனால் கனி. செத்தான் வந்து டெரர் இல்லையா, அதனால் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பாருங்களேன், வினோத் வெர்சஸ் கலை மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது கம்ருதீன் மேல் மாடி காலி, அது யார் அப்படிங்கும்போது திவாகர் பாருன்றாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஃபைட்டெல்லாம் போச்சு. அதனால் வந்து மனுஷன் வந்து அதெல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அடுத்தது திவாகர் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி போய் நாமினேட் பண்ணுறது யாருன்னதுக்கு வினோத், பிரவீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனிக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது, வேலை செய்யாமல் பாவ்லா காட்டுறது யார் அப்படின்னு. அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு கூட வேலை செஞ்சு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அந்த வெசல் வாஷிங் எல்லாம். ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆனால் நம்மளோட திவாகர் என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கலங்க. அண்ட் கெமி வந்து ஆன்சர் பண்ண வராங்க. அவங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, நடிப்பு அரக்கனுக்கு டஃப் கொடுக்கறது யார் அப்படின்னும்போது பாரு அண்ட் வியானா அப்படிங்கிறாங்க. அடுத்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது, இவங்களுக்கெல்லாம் வந்து பேமெண்ட்லாம் வேணாம், பஸ் சார்ஜ் மட்டும் போதும், அது யாருன்னும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராக பேமெண்ட்டே இல்லைனா கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் வந்து சாபரி, பிரவீன், கெமின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 காரணமே தப்பு. அதாவது இவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கு ஒர்த்தே கிடையாது, இவங்களுக்கு வந்து பேமெண்ட்டே வேஸ்ட்டு, அதாவது பஸ் சார்ஜ் கொடுத்தா போதுங்கிறது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்பயும் புரியல, உளறிட்டு இருக்காங்க கலை, திவாகர் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து போல்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஸ்டின் சொல்கிறேன்னு முன்னாடி வந்துட்டு திவாகர், துஷார், கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே திவாகர் ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, என்னது எனக்கு பேமெண்ட் இல்லை, பஸ் சார்ஜ் மட்டும் போதுமா, நான் எவ்வளோ ரீல்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ நடிக்கிறேன், அது எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டுருக்காங்க. செம்ம சண்டை போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து இந்த எஃப்ஜே வந்து அந்த பெல்ட்டி அடிக்கிறது, அப்புறம் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய டைவ்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ளோர் மூவ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து பாரு வந்துட்டு, இவனுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி குரலி வித்தை தான் காட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸில் எஃப்ஜே நீ பேசு அப்படின்னு நார்மலாக சொல்கிறாங்க. ஸோ அதில் எனக்கு தெளிவாக தெரியுது, பாரு வந்து கண்டென்ட்டுக்காக சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எஃப்ஜேவும் நார்மலாக பேசுகிறாங்க, பாரும் நார்மலாக பேசுகிறாங்க, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுங்க. இதில் இந்த கேப்பில் வந்து நம்ம திவாகர் வந்து சும்மா இல்லாமல் தகுதி, தராதரம் அந்த வேர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தரும் வந்து அவங்களே நாமினேட் பண்ணுறாங்களாம். ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்களாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதாவது ரம்யா ஜோ எதுக்கு வந்தாங்கன்னா, ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அது யாருன்னுக்கு திவாகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தராதரம் வேர்டு அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்கிறாங்க. இது நடந்ததுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஃபைட்டே நடந்தது. சபரிலாம் வந்துட்டு என் தங்கச்சியை நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதற்கு முன்னாடி வந்து வியானா வந்து பேசுகிறாங்க. என்னென்னா,
எல்லா புலம்பலும் இந்த ஒரே ஆளை வச்சு தான் அப்படிங்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஜேக்கு ஒரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, குழாயடி சண்டைனா யார் 3 பேருன்னும் போது பாரு அண்ட் கம்ருதீன், தென் ரம்யா ஜோலாம் வந்து விட்டா பயங்கரமாக சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சுங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா, தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம சொல்கிறது அண்ட் எஃப்ஜே தூங்குறாருன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய திவாகர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் திவாகர் கத்தவும், இன்னொரு பக்கம் பாரு வர கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் விக்டிங் கார்டு தான் இவங்க விசிட்டிங் கார்டு அப்படின்னு பாருக்கு வந்திருக்கும் போல அதை படிக்கிறாங்க விடவே இல்லை. ஏன்னா அங்கே சண்டை போயிட்டே இருக்குது. ஃபைனலி கம்ருதீன் அண்ட் அரோரா சொல்கிறாங்க, இந்த சண்டை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, ஏன் தங்கச்சியை நீ யாருடா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சபரி இறங்குனாங்களா, எப்போ அண்ணன் தங்கச்சி ஆனாங்கன்னு எனக்கும் தெரிலங்க. அப்படி ஒரு சீனை கூட நம்ம எடிட்டர் காட்டலன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் என்னென்னா, இவ்வளோ ஃபைட்டு நடக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம், துஷார், அரோரா இவங்க 3 பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் கம்ருதீனுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அது என்னென்னா, அதாவது கம்ருதீனுக்காக வியானா வந்து படிக்கிறாங்க, வியானா தான் ஆன்சர் பண்ணுறாங்க. கம்ருதீனுக்கு வந்த லெட்டர் மாதிரி ஏன் அவங்க நின்னாங்கன்னே தெரியலங்க. ஜெயிக்கிற குதிரையில் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதுக்கு வியானா யாரை சொல்கிறாங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் வினோத் இவங்க 2 பேருமே வந்து மாறி வந்து ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்து நம்மளோட எஃப்ஜே, சபரி அண்ட் கனி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒருத்தர் வந்து அப்படியே மாறி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா திவாகர்லாம் வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. பயங்கர டென்ஷன் போல இருக்குது. அப்படி ஒரு வெறித்தனமாக கிளாப் பண்ணுறாங்க. நம்ம பிக் பாஸும் வியானாவை பாராட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி. தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.